வணக்கம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, களி மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அரைச்சிட்டு வந்திருக்கோம். இது வந்து இனி பேக்கெட் போடணும். இது வந்து என்ன களி அப்படின்னா, நார்மல் உளுந்தங்களி. ஏற்கனவே வந்து நம்ம ரேணுஸ் ஹோம் ஃபுட்ஸில் வந்து கருப்பு கவுனி உளுந்தங்களி போட்டிருக்கோம். அது வந்து கருப்பு கவுனி அரிசி உளுந்து சேர்த்து அரைச்சது. இது வந்து நம்ம நார்மல் ரைஸும் உளுந்தும் சேர்த்து அரைச்சது. இது ஜஸ்ட்டு தண்ணியை வச்சு கொதிக்க வச்சுட்டு வெல்லம் வடிகட்டிட்டு போட்டு கிண்டணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சூப்பராக 10 மினிட்ஸில் களி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். உங்களுக்கு தேவைக்கு இனிப்பு மட்டும் வெல்லம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். நம்ம வாசனைக்கு தேவையான சுக்கு, ஏலக்காய் எல்லாமே வந்து நானே போட்டுடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வெல்லம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அதில் அந்த மாவு போட்டு கிண்டினீங்கன்னா 10 மினிட்ஸில் சூப்பரான களி ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவைக்கு நெய் வேணும்னா நெய், இல்லை நல்லெண்ணெய் வேணும்னா நல்லெண்ணெய் வந்து சூப்பராக இருக்கும். நெய் விருப்பப்பட்டால் நெய்யும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து தேங்காய் விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் போட்டுக்கலாம். எதுவும் போடாமலே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.